குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங். மோஸ்ட்லி பாம்பினோ சேமியா தான் இங்கே கிடைக்குது. சேமியா உப்புமா இதில் வந்து பட்டாணி போட்டிருக்கேன். குட்டிமாவுக்கு வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி. மிட்டாய் வாங்கலாம் கை வீச்சு. ஆறு வண்டி ஓட்டுறா சுக்கிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், கியோரா அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாண்ட். இன்றைக்கு வந்து நாங்கள் சாட்டர்டே, ஸோ நாங்கள் வந்து குட்டிமாவை கூட்டிகிட்டு சும்மா ஒரு ஃபார்ம் ஏரியா மாதிரி இங்கே இருக்குது. அனிமல்ஸ்லாம் நிறையா பார்க்கலாம். அவங்களுக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு டிக்கெட் வாங்கியிருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோம் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஷீஸ் 10 months ஓல்ட். அதனால் அவங்களுக்கு நிறையா சாலிட் ஃபுட் வந்து நான் ரெடி பண்ணி கையில் எடுத்துகிட்டு போகிறேன். அதனால் நான் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இப்போ காட்டுறேன். நிறையா மாம்ஸ் வெளியில் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் அதே பேர் தமிழ் கப்பல் இன் நியூசிலாண்ட் அப்படிங்கிற ப்ரொஃபைல் நேம்லேயே வந்து எங்களை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நிறையா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நான் அதில் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குட்டிம்மா எழுந்தாச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங். வெரி குட். குட் மார்னிங். ஸோ சாட்டர்டே வந்து ஜாலியாக போயிட்டுருக்கு. மணி பார்த்திங்கன்னா மார்னிங் 9 o'clock ஆகுது. நான் என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அடுத்து என்னெல்லாம் பண்ண போகிறேங்கிறதே காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நெய் காய்ச்சிருக்கேன். இதை வந்து ஆற வச்சுருக்கேன். குட்டிமாவோட பாட்டில்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பனானா அண்ட் மக்கானா பாரேஜ் வந்து பண்ணலான்னு சொல்லி மக்கானாவை ரோஸ்ட் பண்ணி இப்படி ஆற வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சாலிட் ஃபுட் வந்து ப்ராக்கலி ரைஸ். அதுக்கு நான் வந்து ரைஸை வந்து தனியாக குக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அடுத்து வந்து ப்ராக்கலி ரைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். நாங்கள் லன்ச் வந்து சும்மா வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இல்லாட்டா நான் லன்ச்சும் பண்ணியிருப்பேன். அது ஒரு விஷயம். ஏன்னா வீட்டில் சமைக்கிறதுனா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. ஏன்னா இங்கே வந்து அந்த அளவுக்கு நல்லாலாம் கிடைக்காது வெளியில். ஸோ வீட்டில் குக் பண்ணுறதே பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ 1 வருஷம் ஆயிடுச்சு எடுத்து. ஸோ அப்போ வந்து குட்டிமா வந்து 10 months ஓல்ட். அதனால் கிச்சனில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஏது அப்படின்ட்டு. இந்த ட்ராலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டு எங்கேயாச்சும் எதையாவது போட்டு எல்லா அட்டகாசமும் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கே இவ்வளோ குட்டியாக இருந்ததா இந்த குட்டி பாப்பா அப்படின்னு தான் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. வெரி குட். அப்படி தான் எடுத்துக்கணும் கையில். சூப்பர். டேஸ்டாக இருக்கா டப்பா? நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்ச டப்பா தான், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா உப்புமா பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி எல்லாத்தையும் நறுக்கி கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்புலாம் தாளிச்சிட்டு பட்டாணியும் போட்டிருக்கேன். ஸோ தண்ணி இது பண்ணியிருக்கேன். தளத்தெல்லாம் கொதிச்சிட்ருக்கு. இது வந்து நான் நெய் காய்ச்சின பாத்திரத்துலேயே பண்ணிட்டேன். ஸோ தட் பாத்திரம் இல்லை அந்த ஒட்டின்னு இருக்கிற நெய்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேமியா இங்கே வந்து வச்சுருக்கேன். நான் வந்து மோஸ்ட்லி பாம்பினோ சேமியா தான் இங்கே கிடைக்கிது. ஸோ பாம்பினோ சேமியா முன்னாடி இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த மாதிரி டப்பாவில் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையில் நமக்கு ஸ்டோரேஜ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ சேமியா உப்புமா பண்ணிடலாம். வாக்கிங் ப்ராக்டிஸ். வாக்கிங், ஸ்டாண்டிங், ஹோல்டிங். ஆமாம் சுக்கி, அம்மா வீடியோ எடுக்கிறேன். சுக்கித்தி அங்கே பாரு, அம்மா என்ன பண்ணுறா பாரு. ஹலோ, ஹாய்.
உங்களுக்கு டிஷ் வாஷர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் எப்போவும் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா வந்து ரெடி. இந்த அடுத்து நான் வந்து ப்ராக்லி ரைஸ் பண்ணுறதுக்காக குக்கரை ஆன் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து இப்போ பண்ணிடலாம். இப்போ ப்ராக்லி ரைஸ்க்கு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு பூண்டு, சும்மா சின்ன பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு நான் வந்து ப்ராக்லி நல்லா வெந்நீரில் பிளான்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஜீரக பொடி, பெப்பர் பவுடர் இது மூணையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து 3/4 குக் பண்ண ரைஸை வந்து இதோட ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ வந்து குக்கரை மூட போகிறோம். ஆல்ரெடி ரைஸ் 3/4 குக் பண்ணனால இந்த ப்ராக்லியோடு சேர்ந்து ஒரு 3 விசில் விட்டிங்க அப்படின்னா ப்ராக்லியும் நல்லா குழஞ்சிரும், ரைஸும் நல்லா குழஞ்சிரும், மசிச்சு குழந்தை கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு ரிச்சுவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து என்ன சாப்பிட்றேனோ அதை வந்து என் பொண்ணுக்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். சுக்கி, இன்னைக்கு அம்மா என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் தெரியுமா? சேமியா உப்புமா, இதில் வந்து பட்டாணி போட்டிருக்கேன். ஓகே, மாமா சாப்பிட்டு வந்துட்டுமா? ஓகே ஓகே. சேமியா உப்புமா சாப்பிட்டலாம், டைம் ஆகிட்டே இருக்கு. ஸோ டக்குன்னு கிளம்பிடலாம். ஸோ குக்கரை ஓப்பன் பண்ணால் நல்லா இந்த மாதிரி சூப்பராக வந்து வெந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து இப்போ மசிக்க போகிறோம். நான் வந்து முக்கால்வாசி கொஞ்சம் மசிச்சே வந்து கொடுத்துட்றேன். ரொம்ப இப்போல்லாம் வந்து மிக்சியில் அரைக்கிறதில்ல. ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுருந்த மக்கானாவை இப்போ நான் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்க போகிறேன். குட்டிமாவுக்கு வந்து லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி. இது வந்து ப்ராக்லி ரைஸ் வந்து நான் பேக் பண்ணி எல்லாமே கிளாஸ் பாட்டில் ஜாரில் தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ப்ராக்லி ரைஸ் ரெடி. இங்கே வந்து நான் அந்த மக்கானா வறுத்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா பொடி பண்ணி சலிச்சிட்டு இதை நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற பவுல். ஸோ இதில் வந்து இந்த ஃபுட்டை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே பனானாவும் இருக்குது. ஸோ ஒரு பனானாவும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ தட் அந்த பனானாவும் இந்த மக்கானாவும் சேர்த்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பாரிஜ் மாதிரி பண்ணிட்டோன்னா கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பூன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாட்டில்ஸும் கொஞ்சம் ரெடியாக வச்சாச்சு, வாட்டருக்கு, அப்புறம் ஃபார்முலா வேணும்னா ஃபார்முலாவுக்கு. அப்புறம் பேர்லலாம் இங்கே பார்த்திங்கன்னா வெந்நீரும் போட்டாச்சு, அவங்களுக்கு ஃப்ளாஸ்கில் பிடிக்கிறதுக்கு வெந்நீரும் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாமே ரெடி. கிச்சனையும் நான் வந்து ஓரளவுக்கு நீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பாத்திரம் மட்டும் தேய்க்கணும், அதை நான் வந்து தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி தேய்ச்ச பாத்திரங்கள்லாம் இங்கே இருக்குது. குட்டிம்மா ரெடி ஆயாச்சு. ஹலோ, ஜப்பான் பொம்மை இஸ் ரெடி. நல்லா குளிருது வெளியில், அதனால் இந்த மாதிரி நல்லா குளிருக்கு அடக்கமான ஒரு ட்ரெஸ் வந்து போட்டாச்சு அவங்களுக்கு. ஹலோ, ஹாய் செல்லு, ஹாய். ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ நான் மட்டும் தான் ரெடி ஆகணும். குட்டிமாவும் என் ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நான் போய் ரெடி ஆகிட்டு கிளம்பலாம். மணி வந்து 10:45 ஆகுது. ஸோ 11 o'clock கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். கைவீச்சம்மா கைவீச்சு கடைக்கு போகலாம். அச்சோடா ஃபுல்லாக பண்ணுடா. கைவீச்சம்மா கைவீச்சு கடைக்கு போகலாம். கைவீச்சு இங்கே பாரு, மிட்டாய் வாங்கலாம். கைவீச்சு மெதுவாய் திங்களா. கைவீச்சு கோயிலுக்கு போகலாம். கைவீச்சு கும்பிட்டு வரலாம். கைவீச்சு எப்படி சொல்லணும்? கும்பிட்டு வரலாம் எப்படி சொல்லணும்? வெரி குட். கிளாப் 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 கிளாப். குட் கேர்ள் சுக்கி டூ. கிளாப் கிளாப் கிளாப். என்னமே உன்னால உள்ள புதது தன்னால கண்ணமே கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் வளர உள்ள காதல் வளர கொஞ்சம் வெட்கோ வளர அவ வந்தா தேடியே தன்னேரம் நிற்குது மோகசுக்குது வார்த்தை திக்குதம்மா நெஞ்சு பூட்டி வச்சத வந்தடைச்சிட்டம்மா. ஸோ ரெடி ஆயாச்சு. டைம் வந்து கிட்டத்தட்ட 11:20 ஆயிடுச்சு மார்னிங். ஸோ நல்ல வெயில் இருக்குது, பட் வெதர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம். குட்டிமா என்ன பண்ணுறான்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஹலோ, ஆறு வண்டி ஓட்டுறா.
யாரு வண்டி ஓட்டுறா சுக்கிட்டு? ஹலோ ஹலோ சுக்கிட்டு. கிளம்பலாமா? டாட்டா போலாமா? பா கம் லெட்ஸ் கோ. இங்கே வந்து குட்டீஸை வந்து கார் சீட்டில் தான் போடணும். ஸோ இப்போ வந்து கார் சீட்டில் போட்டுடலாம். 2 years வரைக்கும் வந்து கார் சீட் வந்து பின்னாடி பார்த்து தான் இருக்கும் ரிவர்ஸில். ஸோ அவங்க வந்து பின் பக்கத்தை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பின்னாடி சாஞ்சிக்கணும். இந்த மாதிரி கிளிப்ஸை வந்து அவங்களுக்கு போட்டு அவங்கள வந்து செக்யூர் பண்ணணும். ஏன்னா இங்கே சேஃப்டி இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். 1 2 3. Good job. Chukitu. Ready. Chuki, smile please. Smile. நாங்கள் தண்ணி பாட்டில் மம்மம் பாட்டிலுக்கு போயிட்டோம். வச்சிருக்கேன். கிளம்பலாமா? ரெடி. அம்மா அந்த சைடு வந்து ஏறிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குட்டிமாவோட பேக்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஒன்றில் வந்து சாப்பாடு எல்லாம் இருக்குது. இன்னொன்றில் வந்து அவங்களுக்கு நாப்பி, அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் சாப்பாடு ஊட்டினா சிந்தாமல் இருக்கிற பிப்பு, இது எல்லாமே ரெடியாக பேக் பண்ணி வச்சாச்சு. குட்டிமா ஆல்சோ இங்கே உட்காந்துருக்கா. ஏ அது என்னது மம்மம்? பா வச்சுக்கோ, அங்கே போய் நம்ம குடிக்கலாம் மிச்சம். அப்புறம் இங்கே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டாய்ஸ்லாம் இருக்குது. அவங்கள ஆக்கியபைடாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டாய்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கிளம்பலாம். கிறிஸ்டல் மவுண்டைன். எஸ், ஸோ நம்ம வந்து கிறிஸ்டல் மவுண்டைன் தான் போகிறோம். இது வந்து இங்கேருந்து ஒரு 25 minutes ட்ரைவு நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து. அதுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். ஸோ குட்டிமா வந்து ஜாலியாக சில் அவுட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவாங்க. ஆமாம், கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவாங்க. ஏ ஏ ஏ ஜாலி ஜாலி ஜாலி. ஆமாங்க, நாங்கள் கிறிஸ்டல் மவுண்டைன் அப்படிங்கிற ஒரு இடம், அதாவது நியூசிலாண்டோட மரகத மலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் அது. அதை பற்றி நான் அடுத்த விலாகில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த விலாகில் வந்து மெயினாக நான் என்ன மாதிரியான விஷயங்கள் குட்டிமாவுக்கு ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணுறேன், ஒரு டே அவுட்டிங் போகிறோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் வந்து இந்த வீடியோவை 1 yearக்கு அப்புறம் ரீவிசிட் பண்ணுறப்ப குட்டிமா 10 months ஓல்டு பேபியாக எவ்வளோ என்னெல்லாம் அழகான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரீவிசிட் பண்ணும்போது எனக்கும் ரொம்ப நாஸ்டாலஜிக்காக தான் இருந்தது. ஸோ நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எடிட் பண்ணுறப்போ. நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பார்க்குறப்போ அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.